Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. அருமையானவர்களே, இந்த மாதம் என்பது பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல், காலேஜ் விடுமுறை விடப்பட்டிருக்கிற நாட்கள். இதுதான் நமது பிள்ளைகள் நம்மோடு அதிக நேரங்களை செலவிடுகிற தருணம். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் என அனைவருக்கும் விடுமுறை விடப்பட்டு நம்முடைய வீடுகளிலேயே நம்மை சுற்றியே அவர்கள் பொழுதை கழிக்கும் தருணம். இந்த தருணத்தை நாம் வீணாக்கி விடக்கூடாது. மாறி வரும் கால சூழலில் பெற்றோர்கள் மீதான கவனமும் மரியாதையும் குன்றிப்போய் பெற்றோர்களை சுமையாக, பாரமாக கருதும் ஒரு சமூகம் நம்மிடையே மெல்ல உருவாகி வருகிறது. முன்பெல்லாம் இரவு நேரத்தில் பெற்றோர்களை பிள்ளைகள் தேடிய காலம் போய், இரவு நேரத்தில் பெற்றோர்களை பிள்ளைகள் தேடிய காலம் போய், நடு இரவு வரை பிள்ளைகளை பெற்றோர்கள் தேடும் காலம் வந்துவிட்டது. பெற்றோர்களின் உபதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டு, அறிவுரைகள் மறுக்கப்பட்டு, அவர்களின் வழிகாட்டுதல்கள் மீறப்பட்டு, பெற்றோர்களே வேண்டாம் என்று கூறி உதறிவிட்டு தனிக்குடித்தனம் போகும் சூழல் வெகுவாக உருவாகிவிட்ட இந்த சூழலில் பெற்றோர்கள் குறித்தான, பெற்றோர்களின் கண்ணியம் குறித்தான இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆழிய கருத்துக்களை அவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். சூரத்துல் இஸ்ராவினுடைய 23வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்வான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி ஹஸானா. அல்லாஹ்வை தவிர வேறு யாரை வணங்கக்கூடாது என்றும் பெற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு உங்களுக்கு கடமையாக்கி உள்ளான். இம்மா யபுலகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. பெற்றவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமை அடைந்து விட்ட நிலையில் உங்களிடத்தில் இருந்தால், வலா தகுல் லஹுமா உஃப், அவர்களை பார்த்து சடைந்து சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அந்த பெற்றவர்கள் இருவரையும் வெறுத்துவிட வேண்டாம், அவர்களை விரட்டிவிட வேண்டாம். அந்த பெற்றவர்களிடம் கண்ணியமான வார்த்தைகளையே பேசுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் ஏறுகிற போது ஆமீன் 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 என்பதாக ஒவ்வொரு படியில் ஏறும் போதும் சொன்னார்கள். வளமைக்கு மாற்றமாக இருக்கிறது என நபித்தோழர்கள் கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஆமீன் என்று சொன்னேன் என்பதற்கான 3 காரணங்களை சொன்னார்கள். அதில் ஒன்றாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தார்கள். பெற்றவர்களை யார் உடன் வைத்திருக்கிறார்களோ, பெற்றவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வயது முதிர்ந்த பெற்றவர்களை பெற்றிருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகள் அந்த பெற்றவர்களின் மூலமாக சுவனத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அதற்கு அவர்கள் தவறினால், அந்த பெற்றவர்களுடைய பொருத்தத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளவில்லையானால், அவர்களின் மூலமாக சுவனத்தை அவர்கள் அடைந்து கொள்ள முடியாமல் போனால், அவர்கள் நாசமாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று கூறினேன் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் நாம் சுவனம் செல்ல வேண்டுமானால் அதற்கு பெற்றவர்களுடைய பொருத்தம் தேவைப்படுகிறது. பெற்றவர்களுடைய பொருத்தத்தை நாம் பெறவில்லையானால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சாபம் இருக்கிறது. அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ஆகட்டும் என்கிற ஆமீன் என்ற வார்த்தை இருக்கிறது என்கிற போது பெற்றவர்களை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களினுடைய பொருத்தத்தை பெற்று அவர்களின் மூலமாக சுவனம் செல்வதற்கான வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம்.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத். சுவனம் என்பது எங்கே இருக்கிறது தெரியுமா? உன் தாயினுடைய காலடியில் இருக்கிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் ஒரு தாயின் காலடியில் சுவனம் இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த தாயின் மனதை குளிர வைத்து, அந்த தாயினுடைய பொருத்தத்தை பெற்று, அந்த தாயின் மூலமாகத்தான் நீ ஆசைப்படுகிற அந்த சுவனத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். உன் சுவனத்திற்கான வழியாக அந்த தாயும் தந்தையும் இருக்கிறார்கள் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்தி தந்தார்கள். பெற்றவர்களுக்காக பிள்ளைகள் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுத் தருகிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், அல்லாஹும்ம ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என் மீது இரக்கம் காட்டி என்னை பரிவோடு வளர்த்து ஆளாக்கியது போல, யா அல்லாஹ், என் பெற்றோர்கள் மீதும் நீ கருணை காட்டுவாயாக, என் பெற்றோர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக என்று பிரார்த்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அருமையானவர்களே, அப்படி என்ன நம்முடைய பெற்றவர்கள் நம் மீது நாம் சிறுவர்களாக குழந்தையாக இருக்கிற போது நம்மை பெற்றெடுப்பதற்காக வேண்டி அவர்கள் அப்படி என்ன இரக்கம் காட்டி விட்டார்கள் என்பதை நிறைய பிள்ளைகள் தெரியாமல் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய, அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை என்பது ஒவ்வொரு பெற்றவர்களுக்கும் இருக்கிறது. ஏதோ நம்மை பெற்றெடுத்தார்கள், வளர்த்தார்கள் என்பதை மிக சாதாரணமாக நம்முடைய பிள்ளைகள் கருதுகிறார்கள். எனவேதான் பெற்றவர்கள் மீதான அந்த கருணை என்பது, அந்த அன்பு என்பது, அந்த பாசம் என்பது இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அது சாதாரணமானது அல்ல. கருவை சுமக்கும் போது ஒரு தாய், நல்ல ஆரோக்கியமான ஒரு பெண் 40 வாரங்கள் வரை அல்லது 250 நாட்கள் கருவை, தன்னுடைய ஒரு குழந்தையினுடைய கருவை, தன் பிள்ளையினுடைய கருவை அந்த தாய் தன்னுடைய வயிற்றில் சுமக்கிறாள். கருவை வயிற்றில் சுமக்கும் இந்த காலத்தில் ஒரு பெண் நடப்பதாக இருந்தாலும் சரி, அவள் கீழே அமர்வதாக இருந்தாலும் சரி, அவள் கீழே இருந்து எழுந்து நிற்பதாக இருந்தாலும் சரி, தூக்கத்தில் வலது இடதுபுறம் என்று திரும்புவதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் நிதானமாக நம்முடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எந்த இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பார்த்து பார்த்து செய்கிற நிலை இருக்கும். அவள் ஒரு மடக்கு தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் சரி, அவளுடைய சுய தேவையை நிறைவேற்ற செல்வதாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக மற்ற மக்கள் இருப்பதை போல ஒரு தாய் இருக்க மாட்டாள். தன்னுடைய வயிற்றில் அவள் கருவை சுமந்திருக்கிறாள் என்கிற போது அந்த கருவுக்கு, அந்த குழந்தைக்கு, தன்னுடைய வயிற்றில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு ஏதும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பார்த்து பார்த்து தன்னுடைய காரியங்களை ஒரு தாய் அமைத்துக் கொள்வார். வயிற்றில் தாம் சுமக்கும் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதை பயந்து பயந்தே ஒரு தாய் செயல்படுவார். கருவை சுமக்கும் அந்த காலத்தில் ஒரு பெண் பெரிய போராட்டம் ஒன்றையே நடத்தி விடுகிறார். குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு தாய், பிரசவ காலம் என்பது குழந்தையின் பிறப்பை குறிக்கக்கூடிய அது ஒரு வார்த்தை, ஒரு சொல். சில பெண்களுக்கு 1 மணி நேரத்தில் பிரசவம் ஆக கூடும். சில பெண்களுக்கு சில மணி நேரங்கள் வரை அது நீடிக்கும். இன்னும் சில பெண்களுக்கு 1 நாள் வரை கூட அது நீடிக்கலாம். முதல் பிரசவமாக இருக்கும் பெண்களுக்கு 2 அல்லது 3 நாட்கள் வரையிலும் கூட ஆகலாம். முதல் முறை கருத்தரிக்கும் பெண்களின் பிரசவ காலம் சற்று நீண்ட நேரம் அது இருக்கக்கூடும். பிரசவத்தின் முதல் அடையாளம் பிரசவ வலி. பொதுவாக வலியின் அளவு என்பது, ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற அந்த வலியினுடைய அளவு என்பது, அதை டெல் என்பதாக சொல்லப்படுகிறது. டெல் என்கிற ஒரு வார்த்தையை குறித்து பேசுகிறார்கள். ஒரு மனிதனால் அதிகபட்சமாக தாங்கக்கூடிய அந்த வலியினுடைய அளவை குறித்து மருத்துவர்கள் சொல்கிற போது
45 டெல் அளவு வலிதான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும், ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதாக மருத்துவ உலகம் சொல்கிறது. ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் தன் பிரசவத்தின் போது அவள் 45ஐயும் தாண்டி 57 டெல் வலியை அவள் கடக்கிறாள் என்பதாக மருத்துவ உலகம் பேசுகிறது. இது 20 எலும்புகள் ஒரே நேரத்தில் ஒரு சேர முறியும் போது ஏற்படும் வலிக்கு இணையானது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். சீனாவில் ஜினான் நகரத்தில் ஐமா என்று ஒரு மருத்துவமனை இருக்கிறதா. ஆண்களுக்கும் பேறுகால வலியை உண்டாக்கி அவர்களையெல்லாம் பெண் அனுபவிக்கும் வலியை புரிய வைக்க வேண்டும் என்பதாக சொல்லி பிரசவ வலி உணர் முகாம், அதாவது பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்ப் ஒன்றை கடந்த 2014 டிசம்பரில் அது துவக்கியது. மருத்துவமனையில் காட்டன் பேடுகள் பொருத்தப்பட்ட மின்சாதனம் ஆண்களினுடைய அடிவயிற்றில் வைக்கப்பட்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்பட்டு செயற்கை முறையிலே வலி உண்டாக்கப்படுகிறதா. 1 to 10 வரையுள்ள லெவல்களில் ஒவ்வொரு லெவலாக அதிகரிக்க வலியின் அளவும் ஆண்களின் அலறல்களும் அங்கே அதிகரிக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு 10 லெவல்கள் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய அந்த பிரசவத்தினுடைய அந்த வலியை, அவள் சுமக்கிற அந்த வலியை இந்த ஆண்கள் சுமக்கும் விதமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வலிகளில் 1 லெவல் 2 லெவல் அப்படி வருகிற போது பல ஆண்கள் அந்த 3வது லெவல் வருகிற அந்த வலியினுடைய லெவலை அனுபவிக்கிற அந்த நேரத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய நர்சிடத்திலே என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, கொடுக்கப்படுகிற அந்த ஷாக்கை நிறுத்துங்கள் என்பதாக சொல்லி அந்த ஆண்கள் ஓட்டம் எடுப்பார்களா. லெவல் 5 வரை தாக்கு பிடிக்கும் சிலருக்கு, சிலர் அதற்கு மேல் தெரித்து ஓடிவிடுவார்களாம். வெகு சிலர் தான் லெவல் 10 வரை சென்றடைந்து வெளிரிய முகத்துடன் நடுநடுங்கக்கூடிய உடலுடன் படுக்கையிலிருந்து எழுகிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. பெண்கள் எதிர்கொள்ளும் பேறுகால சிரமங்களுடன் ஒப்பிடுகையில் இது மிக சாதாரணமே என்று சொல்லுகிற அவர்கள், ஆனாலும் இதற்கு உட்படுத்தப்படும் அந்த ஆண்கள் இந்த வலியின் மூலமாகவே பேறுகால வலியின் ஒப்பீடற்ற வேதனையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அம்மாவாக போகும் தங்கள் மனைவியின் சிரமங்களை மனதார அவர்கள் உணர்கிற போது குழந்தை பிறப்பிலும் வளர்ப்பிலும் அவர்கள் உதவியாக இருப்பார்கள் என்கின்றனர் மருத்துவமனை நிர்வாகத்தினர். இது விகடனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு தாய் அவள் பாலூட்டுகின்ற பொழுது அவள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதம், அவள் படுகிற அந்த சிரமங்கள் என்பது அதை சொல்லி மாளாதது. ஒரு தன்னுடைய பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தைக்காகவே தனக்கு பிடித்தமான எல்லா உணவுகளையும் அந்த குழந்தையை வயிற்றில் சுமக்க ஆரம்பித்ததிலிருந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகும் கூட பால் கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட தான் ஏதாவது புளிப்பை சாப்பிட்டால் அந்த குழந்தைக்கு அது ஒத்துக்கொள்ளாது. தான் என்னதான் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு விட முடியாது. குளிர்ந்த பானங்களை குடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் அந்த குழந்தைக்காக வேண்டி அந்த தாய் தியாகம் செய்கிறாள். அந்த குளிர்ந்த பானத்தை, அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு விட்டால் எங்கே குழந்தைக்கு சளி பிடித்து விடுமோ, ஜுரம் வந்து விடுமோ, ஏதாவது அந்த குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த தாய் படுகின்ற அவஸ்தை என்பது அது சொல்லி மாளாதது. நாம் என்ன சாப்பிட்டோம் என்று தெரியவில்லையே, நாம் சாப்பிட்ட ஏதோ ஒரு உணவு அந்த பிள்ளைக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, இரவெல்லாம் விழித்திருக்கிறது, அழுகிறது என்பதாக சொல்லி அந்த பிள்ளை நன்றாக தூங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தாய் இரவெல்லாம் விழித்திருக்கிறாள். அந்த பிள்ளைக்கு தூக்கமில்லை என்று சொன்னால் அந்த தாய் தூக்கமில்லாமல் தவிக்கிற நிலையை பார்க்கிறோம். இப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த பால் கொடுத்து வளர்க்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு தாய் அந்த பிள்ளைக்காக வேண்டி படுகிற அந்த சிரமங்கள், கஷ்டங்கள் என்பது அது சாதாரணமானதல்ல. பிள்ளையை வளர்த்தெடுக்கும் போது அவள் அனுபவிக்கும் சிரமங்கள் அது கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒரு வயசான ஒரு மூதாட்டி ஒரு நாள் என்னுடைய வீட்டு வாசலில் வந்து யாசகம் கேட்பதற்காக வந்து நின்றார். அந்த அம்மாவை பார்க்கறதுக்கே மிகவும் பரிதாபமாக இருந்தது. வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி. ஏமா நீங்க இப்படி வயசான ஆளா இருக்கிறீங்க, ரொம்ப சிரமப்படுறீங்க, யாசகம் கேட்டு வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு சொந்த பந்தங்கள் என்று யாரும் இல்லையா?
உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்று விசாரிக்கிற போது அந்த பெண், வயது முதிர்ந்த அந்த பெண் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்னார், நான் நிக்காஹ் முடித்தது, என்னுடைய கணவர் ஒரு குடிகாரராக இருந்தார். கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து ஒரே அடி உததான், வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை. அப்படியே 4 பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தேன். 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். ஒரு கட்டத்தில் என் கணவனினுடைய அடியை தாங்க முடியாமல், அவன் குடித்துவிட்டு ஊதாரியாக இருக்கிறான், பணந்தரம் இருக்கிறான் என்பதற்காக வேண்டி நான் சாக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். என்னுடைய வீட்டில என்னுடைய 4 பிள்ளைகளோடு நான் தனிமையிலே இருக்கிற போது என் பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுத்து, நம்மளும் விஷத்தை குடிச்சு நம்ம செத்து போயிட வேண்டியதா, இந்த உலகத்திலேயே வாழ வேண்டான்னு ஒரு கட்டத்துல நான் முடிவெடுத்துட்டேன் பாப்பா. அப்படி முடிவெடுத்து நான் விஷபாட்டிலை நான் என்னுடைய கையிலே எடுத்து வைத்திருக்கிற போது என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு நானும் குடிக்க வேண்டும், அந்த விஷத்தை நான் செத்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வருகிற போது அந்த நேரத்தில் என் பிள்ளைகளினுடைய அந்த பிஞ்சு உள்ளங்கள், அந்த இரக்கமான அந்த முகங்கள், நான் இப்படி கொள்ளுவதற்காகவா, விஷம் கொடுத்து சாவடிப்பதற்காகவா இந்த 4 பிள்ளைகளையும் நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தோம் என்கிற எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே வந்தது. என்னுடைய பிள்ளைகளை விஷம் கொடுத்து கொள்வதற்கு எனக்கு மனம் வரவில்லை. என் பிள்ளைகளின் மீது இருந்த அந்த பாசம், அந்த முகத்தில் நான் கண்ட அந்த இரக்கம், நான் என்னுடைய பிள்ளைகளை கட்டி அணைத்துக் கொண்டு அழுது கதறினேன். அந்த விஷப்பாட்டில்களை தூக்கி நான் வீசிவிட்டேன். எப்படியாவது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாக வேண்டும், நமக்காக இல்லாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் வாழ வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். என் கணவனை விட்டு நான் பிரிந்து வந்தேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று பணத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுடைய சாப்பாட்டிற்கு உணவிற்காக வேண்டி 10 பாத்திரங்கள் எல்லாம் கழுவி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு என்னுடைய பிள்ளைகளை நான் படிக்க வைத்து வளர்த்தெடுத்தேன். என்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கக்கூடியவர்கள், நல்லா படிச்சாங்க. அவங்களுடைய படிப்பின் மூலமாகவே அவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் நல்ல படிக்கிற பிள்ளை அப்படிங்கிறதுனால அவங்க எங்க ஆசைப்படுறாங்களோ அந்த ஸ்கூல்ல நான் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்கள காலேஜில சேர்த்து விட்டேன், அவர்களுக்கான வேலைகள்ல சேர்த்து விட்டேன். அவர்கள் நல்ல நிலைக்கு, என்னுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வந்தார்கள். பெண் பிள்ளைகளை நிக்காஹ் செய்து கொடுத்தேன். ஆண் பிள்ளைகளை, அவர்களை நல்ல வேலையில் நான் அமர வைத்தேன். அவர்களுக்கும் நான் நிக்காஹ் செய்து வைத்தேன். அதனால் வரைக்கும் அவர்களுக்கு நான் தேவையானவளாக இருந்தேன். என்னால் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி 10 பாத்திரங்களை கழுவி சிரமப்பட்டு வேலை செய்து என்னுடைய உடலில் அந்த ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் நான் போராடினேன் என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி. என்னுடைய பிள்ளைகளுக்கு நிக்காஹ் கல்யாணம் முடிச்சு வச்சதற்கு பிறகு அவர்களுடைய சூழ்நிலை மாறியது. அவர்கள் பலதை மறந்து போனார்கள். தன் தாய் பட்ட அந்த கஷ்டத்தை அவர்கள் மறந்தார்கள். மனைவியினுடைய சொல் பேச்சு கேட்டு என்னை ஒதுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் கடைசி காலகட்டத்தில் என்னுடைய பெரிய மகனுடைய வீட்டில்தான் நான் இருந்தேன். அவன் ஊதாரித்தனமா செலவு செஞ்சான். ஏன்பா இப்படி எல்லாம் செலவு செய்யற, இந்த மாதிரி எல்லாம் செலவு செய்யாதப்பா, ஆரம்ப காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா என்றெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில் நான் செய்த அந்த அட்வைஸ் அது கசக்க ஆரம்பித்தது. நீ என்கிட்டே இருக்க வேண்டாம், நீ பேசாம போன்னு என்னை வெளியே தள்ளிட்டான். கொஞ்ச நாளைக்கு இந்த மகனுடைய வீட்டிலும் அந்த மகனுடைய வீட்டிலும், இந்த மகளினுடைய வீட்டிலும் அந்த மகளினுடைய வீட்டிலும் நான் பந்தாடப்பட்டேன். ஒரு கட்டத்தில் யாருக்கும் நான் தேவையில்லை என்று ஆனதற்கு பிறகு நானும் ஒடிந்து என் வாழ்க்கையை தொலைத்து நோயாளியாக என் பிள்ளைகள் இருந்தும் கூட எந்த விதமான அரவணைப்பும் இல்லாமல் தனியாக நிற்கிறேன். இன்றைக்கும் நான் ஒவ்வொரு வீடாக வாசல்படியாக ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வயிற்றுப்பாட்டை நான் கழிக்க வேண்டுமே. ஒரு கட்டத்தில் நான் அவர்கள் பிள்ளையாக குழந்தையாக இருக்கிற பொழுது அவர்கள் மீது நான் இரக்கம் பட்டு விஷத்தை கொடுத்து கொல்லக்கூடிய அந்த சமயத்தில் அவர்கள் மீது நான் இரக்கம் காட்டினேன். இன்றைக்கு நான் சாவினுடைய விளிம்பில் வந்து நிற்கிறேன். ஆனால் என் மீது அவர்களுக்கு இரக்கம் இல்லை. என்னை இப்படி அலைய விட்டு விட்டார்கள், பலதையெல்லாம் மறந்து விட்டார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் நான் யாசகம் வாங்கி நான்
என்னுடைய வயிற்றுப்பாட்டை கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக ஒரு தாய் கண்ணீரோடு சொல்லி முடிக்கிறார் என்று சொன்னால், இந்த தாய்க்கு என்னால் என்ன சொல்லிவிட முடியும்? என்ன சொல்லிவிட முடியும்? அந்த பிள்ளைகள் சுவனவாதிகளாக ஆக வேண்டுமே, நரகவாதிகளாக இந்த தாயின் மூலமாக ஆகிவிடக் கூடாது. அந்த அம்மாட்ட சொன்னேன், என்னதான் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைமா, நீங்க மனசு வருத்தப்படாதீங்க, உங்க பிள்ளைக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க என்று சொன்னேன். அந்த அம்மா அந்த நேரத்திலும் என்ன வார்த்தை சொன்னது தெரியுமா? வாப்பா, என் பிள்ளைகளை இதுவரைக்கும் நான் ஒரு வார்த்தை கரிச்சு கொட்டினது இல்ல வாப்பா. என் பிள்ளைக்கு இன்னைக்கு நான் எப்பவும் அவங்க என்னை கவனிக்காட்டாலும் என் பிள்ளைகளுக்காக நான் துவாதான் செய்வேனே தவிர என்னைக்கு அவங்களை நான் சபிச்சதே இல்லைன்னு ஒரு தாய் சொல்கிறார் என்று சொன்னால், இதுதான் தாயினுடைய அந்த இரக்கம், அன்பு என்பது. இந்த தாய் பராமரிக்கப்பட வேண்டும். இந்த தாய் இன்றைக்கு சமூகத்தில் இது போன்ற எத்தனையோ தாய்கள் கவனிக்கப்படாமல் நிர்கதியாக விடப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தாயை கண்ணியப்படுத்துங்கள், அந்த தாயை சீ என்ற வார்த்தையை கூட சொல்லிவிடாதீர்கள், கண்ணியமாக நடத்துங்கள், அவர்களை விரட்டி விடாதீர்கள் என்றெல்லாம் கட்டளையிடுகின்றானே. அந்த மார்க்கத்தில் நாங்கள் இருக்கிறோம், இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம், நாங்கள் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நாங்கள் தான தர்மங்களை செய்கிறோம், உம்ராக்களை செய்கிறோம், ஹஜ்ஜுகளை செய்கிறோம் என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமே. நம்முடைய தாயை, எந்த தாயை முதலில் கவனிக்க வேண்டுமோ, எந்த தாயை முதலில் கண்ணியப்படுத்த வேண்டுமோ, எந்த தாயின் வழியாக சுவனத்தை அடைய முடியுமோ, எந்த தாய் சுவனத்தினுடைய வாயிலாக வாசல் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அந்த தாயை புறக்கணித்து விட்டு எத்தனை ஹஜ்ஜுகள் செய்து என்ன பயன்? எத்தனை ரக்காத்துகள் தொழுது என்ன பயன்? எத்தனை கோடிகளை தான தர்மங்கள் செய்து என்ன பயன்? எத்தனை நோன்புகளை வைத்து என்ன பயன்? இங்கே அடிப்படையே ஓட்டையாக இருக்கிறது. வாலி ஓட்டையாக இருக்கிற போது அதில் எவ்வளவுதான் தண்ணீரை நாம் ஊற்றினாலும் எங்கே அந்த வாலி நிரம்பும் என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அந்த பெற்றவர்கள் கவனிக்கப்பட வேண்டும். பெற்றவர்களுடைய அருமையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய பெற்றோர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு போதித்திருக்கிறது. ஒன்றாவது, தகாத ஆகாத வார்த்தைகளை அந்த பெற்றவர்களை பார்த்து சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. அந்த பெற்றவர்கள் அவர்களை நாம் விரட்டிவிடக் கூடாது. மூன்றாவது, கண்ணியமான முறையில் அவர்களிடத்தை நாம் பேச வேண்டும். அவர்களிடத்தில் அவர்கள் இருக்கும் போது அவர்களை வைத்துக் கொண்டு நாம் சப்தத்தை கூட உயர்த்தக்கூடாது என்று மாண்பான செயல்முறைகளை இந்த மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. மிகவும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, பெற்றோர்கள் வாழும் போதும் பெற்றோர்களினுடைய மறைவுக்கு பின்னாலும் துஆ செய்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அனைத்து காலத்திலும் அனைத்து காரியத்திலும் அந்த பெற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஏழாவது, அவர்கள் விட்டு சென்ற உறவுகளுடன் நல்ல முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எட்டாவது, அவர்கள் ஏதாவது நமக்கு பிள்ளைகளிடத்தில் வசியத் செய்திருந்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய பெற்றவர்களுக்கு ஏதாவது கடன் இருக்கிறது என்று சொன்னால், அந்த கடனை பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கூறி காட்டுகின்றான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒருவர் வருகிறார். ஈரானில் உள்ள ஒரு நகரம் ஹுராசானில் இருந்து நான் என் தாயை சுமந்து வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னார். ஹஜ் செய்வதற்காக வந்திருக்கிறார் அந்த மனிதர். எங்கிருந்து வந்திருக்கிறார்? ஈரானில் இருந்து சுமார் ஏறக்குறைய 2500 கிலோமீட்டர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு தூரத்தில் இருந்து மக்காவிற்கு ஹஜ் செய்வதற்காக வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்? தன் வயது முதிர்ந்த தாயை தன்னுடைய தோளிலே சுமந்தவாறு வந்திருக்கிறார். அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியம் அந்த தாய்க்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறார், என் தாயை முதுகில் சுமந்தவனாக நான் தவாப் செய்தேன், என் தாயை முதுகில் சுமந்தவனாக சாயி செய்தேன், என் தாயை முதுகில் சுமந்தவனாக மினா அழைத்து சென்றேன், என் தாயை முதுகில் சுமந்தவனாக அரஃபா, முஸ்தலிஃபா, மக்கா என அனைத்து கடமைகளையும் என் தாயை முதுகில் சுமந்தவனாக செய்தேன் என்பதாக சொல்லிவிட்டு அவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார், என் தாய்க்குள்ள கடமையை நான் செய்து விட்டேனா இப்னு உமரே?
2500 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து என் தாயை நான் என்னுடைய முதுகிலே சுமந்து வந்தேனே. ஹஜ்ஜினுடைய காரியங்கள் கிரியைகள் எல்லாம் அவருடைய ஹஜ்ஜினுடைய கடமையின் தாய் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சுமந்தே நான் அழைத்து சென்றிருக்கிறேனே. இப்பொழுது நான் என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு பிள்ளையாக நான் நிறைவேற்றி விட்டேனா, இதில் நான் முழுமை பெற்று விட்டேனா என்று அந்த மனிதர் கேட்கிற போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நீ சிறு பிள்ளையாக இருக்கும் போது அந்த தாய் உன்னை பார்த்து ஒரு முறையாவது புன்முறுவலாக சிரித்திருப்பார் அல்லவா, மனமாற உன்னை பார்த்து மகிழ்ந்திருப்பார் அல்லவா, அதற்கு கூட நீ இன்னும் நன்றி செலுத்தவில்லை என்று சொல்லி அது அவளுடைய ஒரு சிறு புன்முறுவலுக்கு கூட ஈடாகாது என சொல்லி நீ உபகாரம், உன்னுடைய தாய்க்கு நீ உபகாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தினார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய தாய்க்கு என்னைய மாதிரி யாராலும் செய்ய முடியாது, நான் அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னைய மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது, பெரியவன் அவன் என்ன கொடுக்கவா செய்யறான், சின்னவன் அவன் கண்டுக்கிடவே இல்லை, நான் தான் பண்றேன், என் தாய்க்கு கடமை. உங்களுடைய தாய்க்கு நீங்கள் செய்வது கடமை, என்னுடைய தாயை கவனிப்பது என்னுடைய கடமை. என்னமோ போனா போதுன்னு செய்யற மாதிரி, வேண்டா வெறுப்பா செய்யற மாதிரி, என்னைய மாதிரி இந்த உலகத்துல எவனும் கவனிக்க மாட்டான், என்னைய மாதிரி இந்த உலகத்துல எவனும் பெற்றோர்களை பார்க்க மாட்டான் என்கிற அந்த பெருமையான வார்த்தைகளோடு அவ விட்டுட்டா இவன் விட்டுட்டா, நான் தான் பாக்குறேன், நான் தான் கவனிக்கிறேன், நான் தான் செய்யறேன், நாங்க தான் எல்லாமே பண்றோம். கடைசி நேரத்தை அந்த மூத்துடைய நேரம் இருக்கிறது, அந்த நேரத்துல அந்த அம்மா வேற யாருடைய வீட்டுல இருந்தாலும் சரி அந்த மூத்துடைய நேரத்துல தான் வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, என் வீட்டுலதான் அது மூத்தாச்சுன்னு பெருமையா சொல்றதுக்காண்டி, ஏன் நான் தான் அவளை பார்த்தேன், நான் செய்யாததா அவ செஞ்சிட்டா, நான் செய்யாததா அவங்க பண்ணிட்டாங்க, அப்படி ஊரு உலகத்திற்காகத்தான் இன்றைக்கு முதியவர்கள் பெரியவர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள், காசு கொடுக்கப்படுகிறார்கள், பார்க்கப்படுகிறார்களே தவிர என்னுடைய தாய் என்னை எப்படியெல்லாம் வளர்த்தார், என்னை ஆளாக்கி இருக்கிறார், இந்த உலகத்தில் அவளின் மூலமாகத்தான் நான் சூழம் செல்ல முடியும், எனவே அவளை நான் பராமரிப்பது என்பது என்னுடைய கடமை, நான் செய்தாக வேண்டும் என்கிற அந்த இஹ்லாஸோடு அந்த தூய்மையான மனதோடு செய்கிற பிள்ளைகள் நம்மிலே எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்றைக்கு பெற்றவர்களின் மீது குற்றம் சுமத்துகிற பிள்ளைகளை தான் அதிகமாக பார்க்கிறோம். இதுக்கெடுத்தாலும் வயசாயிருச்சு, வீட்டுல இருந்தா சும்மா இருக்கணும், தொணன்னு எப்ப பார்த்தாலும் ஏதாவது வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறது. என் மோவன் அவ பேர பிள்ளை தானே, அவட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா, அதெல்லாம் இந்த காலத்து பிள்ளை, அந்த காலத்து பொம்பளை தானே, பேசாம அடங்கி கிடக்க வேண்டியதானே, கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு தின்னமா கிடந்தமான்னு இருக்கணும், அவளுக்குள்ள இடத்துல அவ கிடந்துட வேண்டியதானே, எப்ப பார்த்தாலும் அவன்கிட்டயே வம்பெழுத்துக்கிட்டு இருக்கிறது, அவள்கிட்டயே வம்பெழுத்துக்கிட்டு இருக்கிறது என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு வக்காலத்து வாங்குகிற, தன்னுடைய பெற்றவர்களை உதாசீனப்படுத்தி பேசுகிற பிள்ளைகள். இன்றைக்காவது நீங்கள் சிறுவர்களாக பிள்ளைகளாக இருக்கிற போது நம்முடைய பிள்ளை யாரிடத்திலேயாவது விட்டு கொடுத்திருப்பார்களா, நம்மை உதாசீனப்படுத்திருப்பார்களா? நம்முடைய பேர பிள்ளைக்கு நம்முடைய பிள்ளைக்கு நாம தான சொல்லிக் கொடுக்கணும். அவங்க மரியாதை குறைவாக பேசினார்கள் என்று சொன்னால் யாருன்னு நினைச்ச என்னைய விட என் அம்மாவுக்குத்தான் அதிகமான மரியாதை கொடுக்கணும்னு என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்திருக்க வேண்டாமா? என் வாப்பா அப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் பேசுவாங்க, நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுத்தாக வேண்டும். என்ன நீ வாப்போன்னு சொல்ற, என்ன மரியாதை எல்லாம் பேசுற, என்ன கை நீட்டுற, இப்படி எல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, என்ன காலம் நீட்டுற, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது என்று நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டிக்கிறோமா? இல்லைன்னா அவன் அப்படித்தான், அவன் இந்த காலத்து பிள்ளை, சின்ன பிள்ளை தானே, அவன் அப்படித்தான் இருப்பான் என்று நம்முடைய பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணி நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பெரியவர்கள் முதியவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும். பெரியவர்கள் நம்முடைய பெற்றவர்கள் நம்முடைய வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ரஹமத்தை பரக்கத்தை நம்மோடு நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பெற்றவர்களை இன்றைக்கு என்னெல்லாம் யோசிக் கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம், சொல்றோம். எந்த மாதிரியான வார்த்தை? அவனுடைய பாரு, அவனை பாரு, அவனுக்கு பரம்பரை சொத்து, நல்லா இருக்கிறான், சுகமா இருக்கிறான், 2 வீடு வச்சிருக்கிறான், 3 வீடு வச்சிருக்கிறான், என் அப்ப என் உம்மா எனக்கு என்னத்தை சம்பாதிச்சுட்டா, என்னத்தை கொண்டு வந்துட்டா, என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கிறா, இப்படித்தான் நாம் நம்முடைய பெற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர நான் என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தகப்பனுக்கும் நான் சொத்தாக இருக்கிறேன், அவர்களுக்கு நான் என்னால் இயன்ற வரைக்கும் சம்பாதித்து நான் அவர்களை நிம்மதியாக சந்தோஷமாக வைப்பேன் என்று சொல்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டாமா? நாம் இன்னைக்கு எப்படி என்ன சொத்து சேர்த்து வச்சுட்டாரு என் அப்பா, என்ன சொத்தை சேர்த்து வச்சுட்டா எங்க அம்மா
அப்படி நாம பேசுறோமோ அதே போலத்தானே அந்த நிலைதானே நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாளை வரும். அந்த வார்த்தைகளைத்தானே நம்மை குத்தி நம்முடைய பிள்ளைகள் நாளை பேசுவார்கள். அப்படியெல்லாம் பேசாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய பெற்றவர்களை அப்படியெல்லாம் ஏசக்கூடாது, பேசக்கூடாது. கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு நம்முடைய பெற்றவர்கள் அவர்களை பேச வேண்டும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை கேளுங்கள். அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள். வலா தஅக்கன்ன வாலிதைக்க வைன் அமராக அன் தஹ்ருஜ மின் அஹ்லிக வ மாலிக், உன் பெற்றோருக்கு நீ மாறு செய்யாதே. அவர்கள் உன் குடும்பத்தை விட்டும் உன் சொத்தை விட்டும் உன்னை வெளியே செல் என்று சொன்னாலும் சரி, அவர்களுக்கு நீ மாறு செய்து விடாதே என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜிஹாதுக்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரையே தியாகம் செய்ய வந்திருக்கிறேன் என்பதாக சொல்லி நிற்கிறார். அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அஹய்யி வாலிதாக்க, உன் பெற்றோர்கள் உயிரோடு உன்னோடு இருக்கிறார்களா என்பதாக கேட்டார்கள். அவர் சொன்னார், கால நஅம், ஆம் என்பதாக சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபீஹிமா ஃபஜாஹித். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரிடத்தில் உன்னுடைய பெற்றோர்களிடத்தில் சென்று அவர்களுக்கு பணிவிடை செய்து ஜிஹாதினுடைய நன்மையை நீ பெற்றுக்கொள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், பெற்றவர்களை கவனிப்பது என்பது இந்த மார்க்கத்திற்காக இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அந்த ஷஹீதினுடைய ஜிஹாதினுடைய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். நாம் எல்லாம் சுகமான வாழ்க்கை, நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப யமுத்த லஹு ஃபீ உம்ரிஹி, யார் தனக்கு நீண்ட வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, வஅன் யுஸாத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, தனது வாழ்வாதாரம் விரிவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, செல்வம் அதிகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ, தனது உணவு விஸ்தீரணமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவர் பெற்றோருக்கு உபகாரம் செய்யட்டும், வல் யஸில் ரஹிமஹு, அவர் தன் பெற்றோருக்கு கருணை காட்டட்டும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரிதல்லாஹி ஃபீ ரிதல் வாலிதைன், பெற்றோரின் பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது. வ சஹத்துல்லாஹி ஃபீ சஹத்தில் வாலிதைன், பெற்றோரின் கோபத்தில் அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். நம் பிள்ளைகளை பெற்றோர்கள் படும் சிரமங்களை சொல்லி நாம் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அருமையானவர்களை, பெற்றோருடன் வாழ்பவர்கள் அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள், பரக்கத்தான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மூலமாகவே நம்மால் சுவனத்தை பெற முடியும் என்கிற போது அவர்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். பெற்றோர்களின் பொருத்தத்தை பெற்று சுவனத்தை பெறுவோம். பெற்றோர்களை இழந்தவர்கள் அந்த பெற்றோருக்காக துஆ செய்து பெற்றோர்களின் அந்தஸ்தை உயர்த்துவோம். நமக்காக துஆ செய்யும் பிள்ளைகளை உருவாக்குவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.